சின்ன மருமகள் சீரியலில் வரப்போகும் அடுத்தடுத்த திருப்பங்கள் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கப் போகின்றன என்று சொல்லலாம். சேதுபதி மற்றும் ஐஸ்வர்யா இருவருக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் புதிய பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டே செல்கின்றன. ஒரு பக்கம் தமிழ்செல்வி தனது குழந்தைகளுடன் தனியாக தவித்துக் கொண்டிருக்கிறாள். இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா சேதுபதியின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறாள். அந்த நாளும் சேதுபதி ஐஸ்வர்யாவை வெளியே அழைத்துச் செல்கிறார். ஐஸ்வர்யாவுக்கு பிடித்த மாதிரி ஒரு அழகான சுடிதாரை வாங்கிக் கொடுக்கிறார். அதை வாங்கிக் கொண்ட ஐஸ்வர்யா மிகவும் சந்தோஷமாக நடந்து கொள்கிறாள். ஆனால் அவளுடைய மனதில் ஓடிக்கொண்டிருப்பது வேறு எண்ணங்கள். சேதுபதியின் அக்கறையையும் கவனத்தையும் முழுமையாக தன்னிடம் திருப்பிவிட வேண்டும் என்பதுதான் அவளுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. அதனால் சாதாரணமாக ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டமாக தொடங்கிய அந்த வெளியூர் பயணம் பின்னர் பெரிய பிரச்சனைக்கான தொடக்கமாக மாறப்போகிறது என்பதை அப்பொழுது யாரும் உணரவில்லை. சுடிதார் வாங்கிய பிறகு ஐஸ்வர்யா மிகவும் உற்சாகமாக சேதுபதியிடம் பேச ஆரம்பிக்கிறாள். இத்தனை நாட்களாக இருவரும் இப்படி தனியாக வெளியே வந்ததே இல்லை என்று சொல்லி அவரை உணர்ச்சி வசப்படுத்த முயற்சிக்கிறாள். அதுக்குப் பிறகு அருகில் உள்ள ஒரு உணவகத்திற்கு சென்று சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று கேட்கிறாள். ஆரம்பத்தில் சேதுபதி கொஞ்சம் தயங்குகிறார். அழகரை வீட்டில் விட்டுவிட்டு வந்திருக்கிறோம் என்று கவலைப்படுகிறார். ஆனால் ஐஸ்வர்யா தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்து அவரை சமாதானப்படுத்துகிறாள். வீட்டில் எல்லோரும் இருக்கிறார்கள், குழந்தையை நன்றாக பார்த்துக் கொள்வார்கள் என்று நம்பிக்கை அளிக்கிறாள். அவளுடைய வார்த்தைகளை நம்பிய சேதுபதியும் சரி என்று சம்மதித்து அவளுடன் உணவகத்திற்குச் செல்கிறார். அந்த நேரத்தில் கூட அவருடைய மனதில் குடும்பம் பற்றிய கவலைதான் இருந்தது. ஆனால் ஐஸ்வர்யாவின் மனதில் மட்டும் தமிழ்செல்வியை எப்படியாவது சேதுபதியிடமிருந்து தூரமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணமே அதிகமாக இருந்தது. உணவகத்தில் அமர்ந்த பிறகு சேதுபதி சாப்பாடு வாங்குவதற்காக கவுண்டருக்கு செல்கிறார். போனை மேசையின் மீது வைத்துவிட்டு சென்று விடுகிறார். அந்த ஒரு நிமிடம் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு வாய்ப்பாக தோன்றுகிறது. உடனே அவள் சேதுபதியின் மொபைலை கையில் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாள். யாருடன் அதிகமாக பேசுகிறார், யாருக்கு அடிக்கடி அழைக்கிறார், தமிழ்செல்வியுடன் இன்னும் தொடர்பில் இருக்கிறாரா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள். அவள் மொபைலை திறந்து பார்க்க முயற்சிக்கும் அந்த நேரத்தில்தான் தமிழ்செல்வியிடமிருந்து அழைப்பு வருகிறது. அந்த பெயரை பார்த்ததும் ஐஸ்வர்யாவின் முகமே மாறிவிடுகிறது. அவளுடைய மனதில் இருந்த சந்தேகம் உண்மையாகிவிட்டது போல உணர்கிறாள். அதே நேரத்தில் சேதுபதி திரும்பி வந்துவிடக் கூடாது என்ற பயமும் அவளுக்குள் உருவாகிறது. அதனால் உடனே தன்னுடைய உணர்ச்சிகளை மறைத்து அமைதியாக இருக்க முயற்சிக்கிறாள். சேதுபதி திரும்பி வந்ததும் யார் அழைத்தார்கள் என்று கேட்கிறார். ஐஸ்வர்யா உடனே பொய் சொல்லி அது தெரியாத புதிய எண் என்று கூறுகிறாள். சேதுபதி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விடுகிறார். ஆனால் சில நிமிடங்கள் கழித்து தமிழ்செல்வி மீண்டும் வீடியோ அழைப்பு செய்கிறாள். இந்த முறை சேதுபதி பார்க்கும் முன்பே ஐஸ்வர்யா அழைப்பை ஏற்றுக்கொள்கிறாள். அங்கே தமிழ்செல்வி மிகவும் கவலையுடன் பேசுகிறாள். மீனாட்சி தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறாள் என்றும் அழகரை பார்த்தால்தான் அமைதியாக இருப்பாள் என்றும் சொல்கிறாள். சேதுபதியிடம் பேச வேண்டும் என்ற அவசரத்திலும் இருக்கிறாள். ஆனால் ஐஸ்வர்யா அந்த வாய்ப்பை கூட தமிழ்செல்விக்கு தர விரும்பவில்லை. அதனால் சேதுபதி அருகிலேயே இருப்பதாக தெரிந்தும் அவரை அழைக்காமல் தானே பேச ஆரம்பிக்கிறாள். தன்னுடைய பிறந்த நாள், புதிய உடை, வெளியூர் சுற்றல், உணவக விருந்து என்று எல்லாவற்றையும் பெருமையாக சொல்லி தமிழ்செல்வியின் மனதை மேலும் காயப்படுத்த முயற்சிக்கிறாள். தமிழ்செல்வி அந்த வார்த்தைகளை கேட்டதும் உள்ளுக்குள் வேதனைப்பட்டாலும் வெளியில் காட்டாமல் அமைதியாக பேசுகிறாள். ஆனால் அவளுடைய மனதில் பல கேள்விகள் எழுகின்றன. குழந்தைகள் இங்கே அழுது கொண்டிருக்கும் போது சேதுபதி எப்படி இவ்வளவு கவலையில்லாமல் வெளியே சென்றார் என்று நினைக்கிறாள். அதே சமயம் ஐஸ்வர்யா வேண்டுமென்றே இதை சொல்கிறாள் என்பதும் அவளுக்கு புரிகிறது. இருந்தாலும் சண்டையை உருவாக்காமல் அமைதியாக அழைப்பை முடித்து விடுகிறாள். அந்த அமைதியே பின்னர் பெரிய உண்மைகளை வெளியில் கொண்டு வரப்போகிறது. ஏனெனில் உண்மையான அன்பு எப்போதும் ஆர்ப்பாட்டம் செய்யாது. ஆனால் பொய்யான நடிப்பு ஒரு கட்டத்தில் உடைந்து போகும். அதே மாதிரி ஐஸ்வர்யாவின் நாடகமும் மெதுவாக உடைய ஆரம்பிக்கிறது. சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது சேதுபதிக்கு ஏதோ சந்தேகம் வருகிறது. தொடர்ந்து அழைப்பு வந்தது போல் இருந்ததே என்று நினைத்து மொபைலை எடுத்து பார்க்கிறார். அப்பொழுது எந்த அழைப்பும் இல்லாததை கண்டு ஆச்சரியப்படுகிறார். யார் அழைத்தார்கள் என்று மீண்டும் கேட்கிறார். அதுக்கு ஐஸ்வர்யா புதிய எண் என்று நினைத்து தானாகவே அழைப்பை நீக்கிவிட்டேன் என்று சொல்கிறாள். அந்த பதிலை கேட்டதும் சேதுபதிக்கு கோபம் வருகிறது. தன்னுடைய அனுமதி இல்லாமல் போனை எடுத்து பார்த்ததும் தவறு, அதற்கும் மேலாக அழைப்பை நீக்கியது இன்னும் பெரிய தவறு என்று கடுமையாக கண்டிக்கிறார். அந்த நொடியில் முதல் முறையாக ஐஸ்வர்யா மீது அவருக்கு ஒரு சந்தேகம் உருவாகிறது. ஏன் இவ்வளவு அவசரமாக அழைப்பை நீக்க வேண்டும் என்று மனதில் யோசிக்க ஆரம்பிக்கிறார்.
அதே நேரத்தில் வீட்டில் மீனாட்சி தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறாள். தமிழ்செல்வி அவளை சமாதானப்படுத்த பல வழிகளில் முயற்சி செய்கிறாள். பால் கொடுக்கிறாள், தூக்குகிறாள், விளையாட வைக்கிறாள். ஆனால் குழந்தை அழகரை பார்க்க வேண்டும் என்று பிடிவாதமாக அழுது கொண்டே இருக்கிறது. இதைப் பார்த்த அம்மாச்சி மிகவும் வருத்தப்படுகிறார். ஒரு குழந்தையை இப்படி தாயிடமிருந்து தந்தையிடமிருந்து பிரித்து வைத்திருப்பது சரியல்ல என்று சொல்லுகிறார். பின்னர் தமிழ்செல்வியிடம் நேராக சேதுபதியின் வீட்டிற்கே சென்று குழந்தைக்கு அழகரை காட்டலாம் என்று கூறுகிறார். ஆரம்பத்தில் தமிழ்செல்வி தயங்குகிறாள். ஏற்கனவே அவமானப்பட்டு வெளியேறிய வீட்டிற்கு மீண்டும் செல்ல விரும்பவில்லை. ஆனால் குழந்தைக்காக தனது மனவேதனையை மறந்து சம்மதிக்கிறாள். இரவு நேரத்தில் தமிழ்செல்வி மீனாட்சியை தூக்கிக் கொண்டு அந்த வீட்டின் வாசலுக்கு வருகிறாள். அவளுடைய மனதில் பயமும் கவலையும் நிறைந்திருக்கிறது. அங்கே என்ன நடக்கும், யார் என்ன பேசுவார்கள் என்று தெரியவில்லை. இருந்தாலும் குழந்தையின் நலனுக்காக வந்திருக்கிறாள். அந்த நேரத்தில் சேதுபதி வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார். வீட்டில் இருந்தவர்கள் தமிழ்செல்வி வந்திருப்பதை சொன்னதும் அவர் அதிர்ச்சியடைகிறார். ஏதாவது பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குமோ என்று நினைத்து உடனே வெளியே ஓடி வருகிறார். அங்கே குழந்தையுடன் நின்று கொண்டிருக்கும் தமிழ்செல்வியை பார்த்ததும் அவருடைய மனதில் பல உணர்வுகள் கலக்க ஆரம்பிக்கின்றன. தமிழ்செல்வி அமைதியாக நடந்ததையெல்லாம் சொல்கிறாள். குழந்தை அழகரை பார்க்க வேண்டும் என்று அழுததால்தான் வந்ததாக கூறுகிறாள். அதை கேட்டதும் சேதுபதிக்கு ஒரு விஷயம் புரிகிறது. தன்னை தொடர்பு கொள்ள முயன்றது தமிழ்செல்விதான் என்பதும் அந்த அழைப்பை ஐஸ்வர்யா மறைத்திருக்கிறாள் என்பதும் அவருடைய மனதில் இணைக்க ஆரம்பிக்கிறது. இதுவரை தனித்தனியாக இருந்த சந்தேகங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய கேள்வியாக மாறுகின்றன. ஐஸ்வர்யா ஏன் இப்படி செய்கிறாள் என்ற எண்ணம் அவரை வாட்ட ஆரம்பிக்கிறது. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் நினைத்து பார்க்கிறார். அந்த சமயத்தில் ஐஸ்வர்யாவும் அங்கே வந்து சேருகிறாள். அவள் வழக்கம்போல் தமிழ்செல்வியை குறை கூற ஆரம்பிக்கிறாள். ஆனால் இந்த முறை சூழ்நிலை வேறாக இருக்கிறது. ஏனெனில் சேதுபதியின் மனதில் ஏற்கனவே சந்தேகம் விதைக்கப்பட்டு விட்டது. அவர் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்செல்வி எதையும் பெரிதுபடுத்தாமல் குழந்தையைப் பற்றியே பேசுகிறாள். அதே நேரத்தில் ஐஸ்வர்யா மட்டும் தேவையில்லாத கோபத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள். இதை பார்த்தவர்கள் கூட யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் நடிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் காவ்யா அங்கே வருவது கதையை முற்றிலும் மாற்றிவிடுகிறது. காவ்யா நீண்ட நாட்களாக சில விஷயங்களை கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் சரியான நேரத்திற்காக காத்திருந்தாள். இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டதாக நினைக்கிறாள். சேதுபதியிடம் நேராக பேச ஆரம்பிக்கிறாள். உண்மையை அறிய வேண்டும் என்றால் ஆதாரங்களுடன் தான் காட்ட முடியும் என்று கூறுகிறாள். அவளுடைய மொபைலில் இருந்த சில பதிவுகளையும் தகவல்களையும் காட்ட தயாராகிறாள். அதை பார்த்ததும் ஐஸ்வர்யாவின் முகம் வெண்மையாக மாறிவிடுகிறது. ஏதோ பெரிய விஷயம் வெளியில் வரப்போகிறது என்பதை அவள் உணர்கிறாள். காவ்யா காட்டிய ஆதாரங்களில் ஐஸ்வர்யா செய்த பல சூழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. தமிழ்செல்விக்கும் சேதுபதிக்கும் இடையே தவறான புரிதல் உருவாக்கியது எப்படி, அழைப்புகளை மறைத்தது எப்படி, தகவல்களை மாற்றியது எப்படி, வீட்டில் உள்ளவர்களை தூண்டியது எப்படி என்று பல உண்மைகள் தெரிய வருகின்றன. இதுவரை அமைதியாக இருந்த சேதுபதி அந்த உண்மைகளை கேட்டதும் மிகவும் அதிர்ச்சியடைகிறார். அவர் நம்பிய ஒருவர் இவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்செல்வி அனுபவித்த வேதனைகளும் அவருக்கு நினைவுக்கு வருகின்றன. ஐஸ்வர்யா உடனே அங்கிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறாள். வீட்டிற்குள் ஓடி சென்று ஈஸ்வரியிடம் நடந்ததையெல்லாம் சொல்கிறாள். ஆனால் வெளியே உண்மைகள் ஏற்கனவே வெளிச்சத்திற்கு வந்துவிட்டன. ஈஸ்வரி வெளியே வருவதற்குள் சேதுபதி அனைத்தையும் அறிந்து விடுகிறார். அவரது கோபம் உச்சத்தை அடைகிறது. இத்தனை நாட்களாக தனது வாழ்க்கையை குழப்பியது யார் என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொள்கிறார். தமிழ்செல்வி அனுபவித்த கஷ்டங்களுக்கு காரணம் யார் என்பதும் அவருக்கு தெரிந்து விடுகிறது. அதனால் அவர் மிகவும் கடுமையாக ஐஸ்வர்யாவை கண்டிக்கிறார். இதன் பிறகு அந்த வீட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகின்றன. யார் உண்மையானவர், யார் பொய்யானவர் என்பது அனைவருக்கும் புரிய ஆரம்பிக்கும். தமிழ்செல்வி இதுவரை அமைதியாக தாங்கிய அவமானங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்க ஆரம்பிக்கும். சேதுபதியும் தனது தவறுகளை உணர்ந்து கொள்வார். குழந்தைகளின் வாழ்க்கைதான் முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுக்க முயற்சிப்பார். குடும்பத்தை பிரித்தவர்கள் தோல்வியடைவார்கள். குடும்பத்தை காப்பாற்ற நினைத்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலை உருவாகும். அடுத்தடுத்த நாட்களில் ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா ஆகியோரின் செயல்கள் பற்றியும் மேலும் பல உண்மைகள் வெளிவரும் வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை மறைத்து வைக்கப்பட்ட பல ரகசியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிச்சத்திற்கு வரும். அந்த